ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லைன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும், பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்றாங்க ஜூன் மாதம். அவர் என்ன பண்றாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசி போறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்காந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்கள செயல்படுத்துவார்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமா என்ன பண்றாங்கன்னா, இந்த கரெக்ட்டா கேது வந்து சிம்மத்தில இருக்காரு. சிம்மத்தில இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்திலேருந்து ரிவர்ஸ்ல மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும், அதேபோல குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டுல உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்களிலே மிக வலிமையான கிரகம், சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேயர்களுக்குமே, பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள். அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ, அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளவு நாட்களாக எனக்கு பணம் இல்ல, எனக்கு திருமணமே முடியல, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதற்காகவே குரு பகவான் உச்ச வீட்டில் போய் உட்கார போறார். நம்ம கடகராசிக்குள்ள உட்கார போறார். அது மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள போறோம்னா இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தவறான முறையில தேவையில்லாம மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகள கொலை பண்றாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்கலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுலேருந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ள மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமா விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்கலாம் தப்பிச்சு வெளிய வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது. ஸோ ஏன் இதை தெளிவா சொல்றோம்னா, சனி பகவான் குரு வீட்ல இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்ல தான் இருக்கார். குரு வந்து கரெக்ட்டா ஜூன் மாசத்துக்கு மேல டைரக்ட்டா என்ன பண்ணுவார்ன்னா, சனி பகவான பார்ப்பார். அப்ப உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. கொண்டு வந்தா இந்த இந்தியாவே இல்ல, உலகமே சந்தோஷமா இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சார். நீங்க வந்து 2 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு என்ன சொன்னீங்க அப்டின்னா, நம்ம என்னலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு நடக்காம இருக்கோ, அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்டின்னு சொன்னீங்க. இன்னொன்னு என்ன சொன்னீங்க அப்டின்னா, இந்த மாதிரி தப்பு செய்ற எல்லாருக்குமே ஒரு பெரிய நீதி வந்து கிடைக்க போது, பெரிய தண்டனை கிடைக்க போது அப்டின்னு சொன்னீங்க. நிஜமாலே எனக்கு இந்த 2வது விஷயம் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. கடவுள் புண்ணியத்துல இது எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். இப்ப 12 ராசிக்கும் இப்டி இருக்க போது தமிழ் புத்தாண்டு அப்டின்னு பத்தி பார்க்க போறோம். முதலா வருவது மேச ராசி. மேச ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? அவங்க ஏதாவது புது முயற்சிகள் வந்து செய்யலாமா? அவங்க குடும்ப வாழ்க்கை, அப்புறம் அவங்க தொழில் வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பத்தி சொல்லுங்க சார்.
மேச ராசி அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எந்த இடத்திலும் ஒரு துணிவோடு செயல்படுவாங்க. எதுக்கும் சளைச்சவர் கிடையாது. கோபம், வேகம் எல்லாமே இருக்கும். ஆனா, அந்த கோவமும், வேகமும் அவங்க யார்ட்ட காட்டுவாங்கன்னா, புடிச்சவங்கட்ட தான் காட்டுவாங்க. சும்மா எடுத்தவங்கட்டலாம் காட்டுறது கிடையாது. அவங்க ரொம்ப புடிச்சு அன்பு யார்ட்ட வச்சாங்களோ, அவங்கட்ட மட்டும் தான் அந்த கோவத்த காட்டி புரிய வைப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இயல்பான இலக்கணம். ஸோ, அப்படிப்பட்ட மேச ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக சனி பகவானுடைய ஆதிக்கத்தால் நெறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், நிறைய மன அழுத்தங்கள் இருந்துச்சு. ஸோ, இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை மேசராசி என்பவர்களுக்கு உறுதியா கிடைக்கும். தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு பிறகு, ஆனி மாதத்துக்கு பிறகு மேசராசிக்காரங்களுடைய மன அழுத்தம் ஃபர்ஸ்ட்டு விலகும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொருளாதார விஷயங்கள் இப்ப நெறைய நெறைய சிக்கல் இருக்கு. குடுத்த பணம் வரமாட்டேங்கி, அதுபோல இவங்க எங்கேயாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்குறாங்க. அந்த பணம் கூட வரமாட்டேங்கி, அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தில இருக்காங்க. ஸோ அந்த நிலை மாறப்போது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆனி மாதத்துலேருந்து அற்புதமா இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். குடும்ப ஒற்றுமை சூப்பரா இருக்க போகுது. ஏன்னா, இப்ப மேசராசிக்காரங்கலாம் பல அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்த விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை. அல்லது ஒரே வீட்ல இருந்தாலும் யாரும் ஒருத்தருக்கு பேச மாட்டேங்க. நம்ம வீட்ல எத்தன பேர் இருந்தாலும் இவங்க மட்டும் ஏதோ தனிச்சு இருக்கிற மாரி, அவங்கள ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாரி எல்லாமே நடத்துறாங்க. ஸோ இது மனதளவுல அவங்களுக்கு ஒரு டிப்ரஷன் இருக்க தான் செய்யுது. சில நபர்கள் மேசராசிக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஊர் விட்டு ஊர் போயிட்டாங்க. இவங்க தொல்ல தாங்க முடியல. குடும்பத்தில யாருமே நம்மள மதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏன் இருக்கோம்னு தெரியலங்கிற மாரி, ஸோ அவங்க ஊர் விட்டு ஊர் போ வேண்டிய சூழ்நிலைலாம் வந்துருச்சு. ஸோ அந்த நிலை மாறுது. இவங்கள புரிஞ்சுகிட்டு, இவங்க குடும்ப உறுப்பினர்கள் இவங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு 3 மாதத்துக்கு பிறகு உறுதியா நல்ல விஷயம் நடக்கும். சார் இவங்க 2026 நம்மளுக்கு அந்த வருட பிறப்பிலே வந்து சொல்லியிருந்தாங்க, மேச ராசிக்கு வந்து திருமணம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப அந்த திருமண தடையில இருக்கிறவங்களுக்கான பலன்கள் சொல்லுங்க சார். திருமண தடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மேசராசி அன்பர்களுக்கு 3 வருடமாவே இருக்கு. பல முயற்சி எடுத்திருப்பாங்க. இவங்களும் வரன் தேடியிருப்பாங்க. ஸோ கடைசி எண்டுல கேன்சல் ஆயிருக்கும். சில பேர் பூ வச்சு நிச்சயம் பண்ணி, எனக்கு கேன்சல் ஆச்சுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த காலங்கள்ல இருந்துச்சு. ஸோ இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமண தடை விலகும். கட்டாயமாக யார் யாரெல்லாம் மேசராசிக்காரங்கள திருமணம் முடிக்கணும்னு காத்திருக்காங்களோ, அவங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கான ஒரு அற்புதமான பாக்கியம் இருக்கு. இவ்வளவு நாளா அவங்க வெளியூரு, வெளி மாநிலம்லாம் போய் தேடியிருப்பாங்க. ஸோ இப்ப பக்கத்திலேயே இருந்து கூட பொண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் அவங்களுக்கு அற்புதமா இருக்கு. அதுபோல மாப்பிள்ளை தேடுற பெண்களுக்குமே உறுதியா நல்ல வரன் அமையக்கூடிய, ஒரு மனசுக்கு புடிச்ச மாரி வரன் அமையக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. ஓகே சார். இப்ப புது முயற்சி ஏதாவது பண்றாங்க, இல்லன்னா ஒரு சொத்து வாங்குறாங்க, ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி பண்றாங்க அப்படின்னா, இப்ப பண்ணலாமா சார்? அதாவது பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்காரங்களுடைய ஒரு இயல்பான குணம் இருக்கும். அவங்க சொந்த வீட்டிலே இருந்தாலும், அவங்க கட்டின வீட மட்டும் தான் சொந்த வீடுன்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா வீடு குடுத்துருக்கலாம், அல்லது அவங்க அம்மா சொத்துலேருந்து வீடு வாங்கிக்கலாம், அல்லது மனைவி அல்லது கணவன் மூலமா கூட வீடு வாங்கிக்கலாம். ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும். நான் உழைச்சு கஷ்டப்பட்டு என்னுடைய வீட தான் நான் என் சொந்த வீடுன்னு சொல்லுவேன். அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள அவங்க எப்பவுமே பயன்படுத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட எண்ணத்தில இருக்கிற நம்முடைய மேசராசி அன்பர்கள் உறுதியாக இந்த வருடம் சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு பாக்கியம் அற்புதமா இருக்கு. ஏன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி தான் குரு பகவான். அவர் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்ப உறுதியாக அவங்க ஆனி மாதத்துக்கு மேல சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். சொந்தமா இடம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் அவங்க செயல்படுத்தக்கூடிய பாக்கியம் உறுதியா உண்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முயற்சி ஸ்தானத்துல குரு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷமா இருக்காரு. பல முயற்சி எடுத்து தடையில இருக்கு. அப்படியே ஸ்டாப்ல நிக்குது அப்படின்னா, அவங்களுடைய முயற்சிகள் இப்ப வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. மேச ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன் தரணும் அப்படின்னா, அவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டு வர்றது சிறந்தது சார்? மேசராசி என்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே இந்த வருடத்துல வந்து மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது, இந்த பிரசனம் என்ன சொல்லுது? அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிருவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு இவங்க இந்த புத்தாண்டு பிறந்த பிறகு ஏதோ ஒரு மாதத்துல, ஆக்சுவலா புத்தாண்டு போகும்போது கூட்டம் அதிகமா இருக்கும். புத்தாண்டு போக முடியலனாலும் பரவால்ல. புத்தாண்டு பிறந்து ஒரு 2, 3 மாசத்துல மதுரை மீனாட்சி அம்மன போய் பார்த்து இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா, நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நம்முடைய மேசராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே சார். மேச ராசிக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க. எந்த கோவிலுக்கு போகணும், புது முயற்சிகள் எடுத்தா கூட அது நல்ல கைகூடும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க.